கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நமது நம்பிக்கையே. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்பே கடவுள் என்று சிந்திக்க ஆரம்பித்தோம். அந்த அன்பின் கடவுள் நம்மை பார்த்து அஞ்சாதீர்கள் நான் தான் என்று சொல்ல கேட்டோம். இன்று இந்த இறை வாக்குகள் நிறைவேறுவதை சிந்திக்க இருக்கிறோம். யோவான் தன்னுடைய திருமுகத்தில் மிக தெளிவாக கொடுக்கிறார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அன்பு நம்மள்ட்ட இருந்து அல்ல, கடவுளிடமிருந்து வருகிறது. எனவே அந்த அன்பினால் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம். எனவே இந்த பரிணாம வளர்ச்சியில் மூன்றாம் நிலை வருவதையும் பார்க்கிறோம். அந்த அன்பு என்னோடு முடிந்து விடாமல் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியை போய் அடைய வேண்டும். அவ்வாறு அடைகின்ற பொழுது நாம் இறைவனின் மக்களாக மாறுகிறோம். எனவேதான் யோவான் சொன்னார், கடவுள் அன்பாயிருக்கிறார். இந்த முழு வட்டமானது கடவுளிடமிருந்து ஆரம்பித்து என்னில் வந்து பிறரில் முடிகிற பொழுது என் வாழ்வு வெற்றி பெறுகிறது. இந்த அன்பை நான் எப்படி கைப்பற்ற வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும்? கட்டளைகளை கடைப்பிடித்து நாம் கடவுளை அன்பு செய்வதே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற முதல் பணியாக இருக்கிறது. எனவே கட்டளைகள் என் வாழ்விலே சுமை இல்லை, சுகமே என்று சொல்லுகிறோம். இயேசுவினுடைய பணி வாழ்வின் துவக்கத்தை இன்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். போதனையை செய்தார், புதுமையை செய்தார். எசையா இறைவாக்கினருடைய அந்த இறைவாக்கு என் வாழ்விலே நிறைவேறுகிறது என்பதையும் எடுத்து சொன்னார். இந்த மூன்று நிலையும், போதனை, புதுமை, வாழ்வு, மூன்றும் ஒன்றாகி போவதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து தனது பணி வாழ்வின் இலக்கினை எடுத்து சொல்ல எசையாவின் இறைவாக்கை எடுத்து கையாளுகிறார். கையாண்டு விட்டு அவர் சொன்ன அந்த செய்தி, இன்று இந்த இறைவாக்கு நிறைவேறிவிட்டது. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வியந்தார்கள், பாராட்டினார்கள். ஆனால் இயேசுவினுடைய சிந்தையில் இருந்தது தன்னுடைய பயணம் சிலுவையை நோக்கி செல்ல இருக்கிறது என்பதை அவர் மிக நன்றாக புரிந்து கொண்டார். எனவே உலகை வெல்வதற்கு இயேசு ஏற்றுக்கொண்டு சுமந்த ஆயுதம் சிலுவை. சிலுவை அன்பின் வடிவம். கோல்கொத்தா நகரிலே ஒரு பெரிய சேரி. அந்த சேரியில் 500 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கொல்கத்தா நகரில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்கள் அந்த சேரிக்கு சென்று ஒரு ஆய்வு நடத்தினார்களாம். அந்த சேரியிலே 250 குழந்தைகள் இருந்தார்கள். இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களோடு உரையாடின பொழுது அவர்கள் இந்த முடிவுக்கு வருகிறார்கள். இந்த ஆய்வின் இறுதியில இந்த முடிவை 80% பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை, 10% பிள்ளைகள் பாதியிலே இறந்து போவார்கள், 10% பிள்ளைகள் மட்டும் எதிர்காலத்தை அடைந்தாலும் அடைவார்கள், இல்லை என்றால் இல்லை என்று முடித்தார்கள். 20 ஆண்டுகள் முடிந்தது. மீண்டும் இந்த கல்லூரியிலே அந்த நூலகத்திலிருந்து இந்த ஆய்வை எடுத்தார்கள். எடுத்துவிட்டு மீண்டும் இந்த சேரிக்கு செல்கிறார்கள். இந்த 250 பிள்ளைகளையும் மீண்டும் சந்தித்த பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருந்தது. 80% பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொன்ன ஆய்விலே 80% பிள்ளைகள் நல்ல நிலையில் இருந்தார்கள். டாக்டராகவும் பொறியியல் வல்லுநராகவும் ஐடி என்ஜினியராகவும் இருந்தார்கள். இதை பார்த்தோன்ன அந்த ஆய்வை செய்தவர்களுக்கு ஆச்சரியம். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? வழக்கம் போல 10% குழந்தைகள் இறந்து போனார்கள், 10% குழந்தைகள் நடுத்தர வர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆய்வின் வெற்றிக்கு காரணம் என்ன? நாங்கள் சொன்ன ஆய்வு முடிவு இன்று மாற்றம் கண்டிருக்கிறதே என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த குழந்தைகளிடம், அந்த வயது முதிர்ந்த அந்த இளம் பெண்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் சொன்னாங்களாம், எங்கள் ஆசிரியை தான் எங்கள் முன்னேற்றத்துக்கு காரணம். யாரா இந்த ஆசிரியை? தேடி கண்டுபிடிச்சு போனா ஒரு குடுகுடு கிழவி. அந்த கிழவியை பார்த்து, அம்மா
இந்த சேரியில் இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி போட்டிருக்கிறீர்கள். இவர்களுடைய வாழ்வு வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். இதற்கு காரணம் என்ன என்று சொன்ன பொழுது அவள் புன்னகை பூத்த மாதிரி சொன்னாலாம், நான் அவர்களை அன்பு செய்தேன், நான் அவர்களை அன்பு செய்தேன். இந்த கிழவி யாரும் இல்லை, கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாள். தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அனுபவித்து அவர் கொண்டு வந்த அந்த அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து அந்த அன்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற வெறியிலே வாழ்ந்த அந்த அன்னை இன்று எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றாள். அன்னையினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவள் கையாண்ட அந்த நிலை அன்பின் நிலையாக இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சுமந்து அவர் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை சிலுவை வழியாக இந்த சமுதாயத்தை வெற்றி பெறச் செய்தாரோ அதே போல ஏழை எளியவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் அனாதைகளுக்கும் தாயாயிருந்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். எனவே அன்னை தெரசாளை இந்திய நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பார்த்த பொழுது, அம்மா இந்த பணியை செய்வது மிக கடினம், இதற்கு எங்கிருந்து உங்களுக்கு சக்தி வருகிறது என்று கேட்ட பொழுது அவர் அவருடைய கரத்தை பற்றி கொண்டு ஒரு அறைக்கு கொண்டு போனாள். அந்த அறை இருட்டாக இருந்தது, ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த அறையிலே 1 மணி நேரம் நான் தியானம் செய்கிறேன். அந்த தியானத்தின் ஜபத்தின் வெற்றிதான் இந்த பணி என்று சொன்ன பொழுது நேரு அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஏமா இந்த 1 மணி நேரத்தை நீங்க மக்களுக்காக பயன்படுத்தினால் இன்னொரு 10 பேர் 15 பேர் பயன்பெற மாட்டார்களா என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாலாம், 23 மணி நேரம் பணியாற்றுவதற்கு ஆன சக்தியை நான் இந்த 1 மணி நேரத்தில் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, திருப்பலியின் ஆரம்பத்திலே சொன்னேன், என் வாழ்க்கையிலே என்னோடு வாழ்ந்து வருகிற சகோதர சகோதரிகளுடைய கடவுளை காணவில்லை என்றால் நான் எங்கும் கடவுளை பார்க்க முடியாது. மிக கடினமான ஒரு பணியை யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று அனுபவித்து நமக்கு சொல்லுகிறார். எனவே இயேசு ஆண்டவரை அவருடைய அன்னை மரியாளை ஆரோக்கிய அன்னையாக இந்த திருத்தலத்தில் சந்திக்க வந்து அவருடைய ஆசியை பெற இருக்கிற நானும் நீங்களும் இன்று நாம் சிந்திக்க வேண்டியது, என் வாழ்க்கையிலே நான் கடவுள் கொடுத்த அன்பை சுவைத்தேனா? இந்த அன்பை கடவுளுக்கு திருப்பி கொடுத்தேனா? இந்த அன்பை என்னோடு வாழ்ந்து வருகிற சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொண்டேனா? அன்பு சிகரத்தை தொட வைக்கின்ற சிகரம், மாற்றத்தை கொண்டு வருகிற மகத்துவம். இயேசு ஆண்டவரிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்வோம். ஆரோக்கிய அன்னை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் இயேசுவை அன்பு செய்வதிலும், இந்த மக்களை அன்பு செய்வதிலும், மக்களோடு இணைந்து வாழ்வதிலும், அவள் எவ்வாறு தன்னுடைய கரங்களால் தன்னை நோக்கி வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆசிகளை அள்ளி வழங்குகிறாளோ அதே போல இயேசு ஆண்டவரே, என் வாழ்வு வாழ்வின் ஊற்றாய் அருள் தருகிற சிகரமாய் அமைந்து இந்த சமுதாயத்தில் அனைவரையும் தொடட்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.